அகத்தியம் உரை தலமாம் இறை உரை தலமாம் உரை இறை நிகழ்த்துகின்ற உன்னத உயர் உத்தம மகா தலத்திலே இருந்து மகோ உன்னத பயணமாக மகேஸ்வரன் பயணமாக இறை பயணமாக யுகத்தை மாற்றுகின்ற பயணமாக எல்லைகள் தோறும் பயணப்பட்டு அற்புதமாக இல் சபை கண்டு அதை உயர் சபை கொண்டு கிளை சபைகளாக அவ்வெல்லையில் நிர்வாகம் பண்ணுகின்ற நிர்மணித்து அருள்கின்ற நிகரில்லா இறை மாந்தர்களை உருவாக்குகின்ற தர்ம சீலர்களை தவசீலர்களை சிவசீலர்களை சித்த பெருமக்களை ஞான பெருங்கூட்டங்களை திருமுருகன் தேடி படை வீரர்களை தேடுகின்ற அற்புதமாக பயண வழியாகவும் பரந்தாமனின் 10 அவதார நிலைகள் சூழ கல்கி அவதார நிலை கொண்ட சத்திய நாராயண ஆற்றலோடு கேட்ட வரத்தை அருள்கின்ற அற்புதமான அத்தகைய நாமதாரியின் அனுக்கிரகத்தோடு சிவத்தின் அனுக்கிரகத்தோடு சிவநாராயண கோலம் சித்தன் பூண்டு சிவ சபை உலா வருகின்ற அற்புதமான நிலையிலே பிரபஞ்ச மன்னனாக பிரபஞ்ச ரூபனாக பிரபஞ்ச ஞான வடிவமாக சித்தர்களின் தலைவன் அகத்திய பெருமான் தலைமை ஏற்று நிகழ்த்துகின்ற தவ சிவ மகா பயண வழியிலே அற்புதமாக இந்த எல்லையில் நிகழ்த்திய அற்புதமான எளிய நிலை கொண்ட எளிய எண்ணிக்கை கொண்ட ஆனால் எண்ணி நிற்பதில் உயர்வு கொண்ட அற்புதமாக மாந்தர்கள் அமர்ந்த நிலையாக இந்நிலைதனை கண்டு அகத்தியன் வியந்து நின்று தாழ் பணிந்த அற்புதமான தவ பேராற்றல் இமயத்திற்கு மிஞ்சிய ஈடு இணையில்லாத உயர் பொதிகை மா மன்னன் மண்டியிட்ட அற்புதமான தலம் என்பதை உங்களுக்கு யாவருக்கும் உணர்த்தி உயர் சூட்சமம் நிகழ்கின்ற இவ்வெல்லையிலே உயர்வான மகா இறை சூட்சமம் பின்னாட்களில் நிகழும் என்கின்ற அற்புதமான நிலைகளை யாவருக்கும் உணர்த்தி அகத்திய பெருமானின் திருப்படி பணிந்து திருத்தால் பணிகிறோம். ஓம் அகத்திய மகரிஷியே நமோ நலமக தலைமை மாமுனியே தவமுனியே சிவமுனியே ஒட்டுமொத்த இறை ஆற்றல்களை ஒன்றாய் கொண்டவனே போற்றி 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 என அகத்தியத்தை போற்றி அவர் திருப்படி பணிந்து ஆசானை வணங்கி அமர்கிறோம். ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமோ 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 நமக. ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாய சரவண பவாய முக்கோடி நவகோடி பேராற்றல்களே திருவடி பணிந்தோம். ஓம் அகதீஷாய நமக. இகலோகமதில் பூவுலகமதில் இறைவன் எவ்வாறு நேரடியாக வந்து உரையாடுவான் அல்ல சூட்சமமாகத்தான் இறைவன் இருப்பான் என்கின்ற நிலை உண்மையெனில் இறைமகா சூட்சமத்தை தன்னகம் இயல்பு நிலையில் கொண்ட சிவமகா வாழை சித்தன்தான் சிவம் என்கின்ற ஆற்றல் எங்கிருந்து பெறப்பட்டது? அது அத்தகைய பேராற்றல் 11,000 யுகமாக தவம் கண்ட புண்ணிய நிலைகள் யுகம் யுகமாக கிடைத்த புண்ணிய நிலைகளினுடைய ஒட்டுமொத்த வடிவமாக அமைந்திருக்கின்ற சபையின் ஆசான் அவ்வடிவம் பெற்றவனே என்று ஏற்று மகிழ்ந்து இவனை இல் சபையினுடைய அற்புதமான நிலை கொண்ட அத்தன்மைக்குள் அமர வைக்கின்ற ஆற்றல் பெற்ற சச்சங்க பெருவிழாவாக அகத்தியன் இவ்விழாவை வாழ்த்தி மகிழ்கின்றோம். சித்தனி ஓம் அகதீஷாய நமக. அந்நிலைகள் அரசாளுகின்ற ஆற்றல் கொண்ட இல் சபைதனிலே இவன் உரைத்தவாறு அவள் இல்லத்தில் இவன் தன்னுடைய சிந்தை மறந்து அதனை வைத்துவிட்டு இல்விழா மேடைக்கு வரவில்லை. அகத்தியன் உரைக்கின்றோம். சூட்சமங்கள் நிலவுகின்றன. ஒவ்வொரு நொடி பொழுதும் அதனை உணர்ந்து வருகின்றார்கள் சீடர்கள். அச்சூட்சமத்தின் உச்சநிலையாக இக்கமண்டலம் என்பது எங்கிருந்து பெறப்பட்டது என்கின்ற நிலைதனை அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. 11,000 யுகமாக புனித கங்கா நதிநீரில் பாதாள லோகமதில் தவமிருந்த புண்ணியம் சிவமகா வாழை சித்தன் என்று அகத்தியன் கூறுகின்றோமே. அகத்தியன் அடிக்கொரு முறை உரைக்கின்றோமே. அத்தகைய பாதாள கங்கா நதிநீரின் ஆற்றலில் தவமிருந்த சிவமகா வாழை சித்தன் கரம் வைத்திருந்த கமண்டலம் தான் சூட்சமத்தில் இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய ஆற்றல் பெற்ற சூட்சம நிலைதனை
இயல்பு நிலையில் பெற்ற சீடராய் வலம் வருகின்ற உன் இல்லம் செழிக்கும் புனித கங்கா நதிநீரில் இதில் எத்தகைய எல்லளவும் குறையாது. மறுபடி ஒவ்வொரு திதி வேளைகளிலும் இதனை மாற்றி அமைத்து எப்பொழுதெல்லாம் அத்தகைய சிவசபையிலே திதி வேளையில் பூஜை நிலைகள் நடைபெறுகின்றதோ பிரம்ம முகூர்த்தத்தில் இதில் மாற்றி அமைக்க எத்தகைய நிலை கொண்ட பொழுதும் இகலோகத்தில் தடை நிலை கண்ட பொழுதும் இந்நிலையில் இருக்கும் கங்கா நதிநீரை மாற்றி அமைத்து அதனை வணங்கி வர அகத்தியன் வாழ்த்தி ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமோ நமக. அகத்தியன் எழுந்து மண்டியிட்ட தலமாக இத்தகைய நிலை பெற்ற தலத்தில் அகத்தியன் நின்று வாழ்த்துக்களை இச்சீடருக்கு வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமோ நமக. ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய. ஓம் அகதீசாய நமக. கோடி ரூபா கொடுத்தாலும், எத்தனை கொடை விழா நடத்தினாலும், 1000 கப்பல் அணிவகுத்து அன்னதானம் போட எல்லைகளுக்கெல்லாம் சென்றாலும் இப்படி பாக்கியமெல்லாம் கிடைக்காது. அடிபணிவு தன்னால் முடியுமா அப்படின்னு அந்த அம்மா நினைக்கல. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இகலோக தடைகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், சூழ்ச்சிகள், வஞ்சனைகள், எல்லா நிலைகளையும் சிவசபையை நம்பி நின்னது. அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இது. என்ன இது உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சது. உங்கள் எல்லையில் நடந்ததுனால நம்ம மனுஷ சிந்தையில இருந்து வேற்று மாற்று நிலைகளுக்கெல்லாம் போகக்கூடாது. இதுக்கு என்ன செஞ்சுட்டா அப்படிங்கலாம் நினைக்கக்கூடாது. உங்களை எல்லாரும் சார்பாகவும் அந்த அம்மா கொடுத்துருக்கு. அதோட தொண்டு இதிலிருந்து தொடரும். இறை சபையோட தொண்டு தொடரும். உங்கள் எல்லையிலையும் ஒரு சிவசபையோட சீடர், உயர்வான சீடர், உன்னத காட்சி கொண்ட சீடர், அவங்களுக்கு இணை துணையா இருங்க. அவங்களும் உங்கள் அம்மா மாதிரி தான். வயசில் கம்மியாக இருந்தாலும் ஒரு அன்னையோட அனுகிரகங்கள் எல்லாமே இருக்கும். அவங்க மூலியமா அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அவங்க மூலியமானா அதன் மூலியமா சபைக்கு வருவிய. நாங்கள் இங்கே சட்சங்கம் போடுவோம். வேற எல்லையில் கோயம்புத்தூர்ல போடையில் அங்கே வருவீங்க. இன்னைக்கு கிளைச்சபைகள் இங்கே ரொம்ப உருவாக இருக்கு. இங்கே ஏற்ற இறக்கங்கள் சிவசபையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எத்தனையோ இல் சபைகளில் கூட்டங்கள் நடந்திருக்கு. எத்தனையோ பெரிய மீண்டும் சொல்லுதோம். எத்தனையோ பொருள் செலவுல எல்லாம் அவங்க தகுதிகளை வச்சு செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இல்லாத நிலையிலும் இருக்கதான் நினச்சிக்கிட்டு வேண்டாம், இப்போதான் நீங்கள் செலவழிச்சிருக்கிய, வேண்டான்னு எவ்வளவோ மறுத்து சொன்ன போதும், இல்லையா எனக்கு கனவா வருது, காட்சிகளாக வருது, பாத பூஜனை பண்ண மாதிரி வருது, எப்போ பார்த்தாலும் சபையோட இங்கே தெய்வங்கள்லாம் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு எங்கள் வீட்டுக்குள்ள, கட்டாயம் நீங்கள் முடியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு மாறி வற்புறுத்தையில் அதுக்கப்புறம் சரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதுக்கு உதவி பண்ணி அற்புதமாக அதுக்கு ரொம்ப பணிச்சுமை வைக்காம கிளைச்சபை ஆசானாவும் அவங்களும் அவரும் எல்லா விஷயங்களையும் கொண்டா இருந்து கிளைச்சபை சீடர்களும் ஏன்னா இப்போ எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, அது என்ன சபை ஏதுன்னு இங்கே உள்ளவங்க பையங்களுக்கு இளமை வயசில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. இவங்களும் எல்லாரும் மாறுக்கான் அப்படின்னு ஒரு சந்தேக நிலைகளிலே இருப்பாங்க. அதனால நம்ம சீடர்கள் போய் அதுக்கு நல்லா உதவி பண்ணுங்க. இந்த பெண்கள்கிட்டையும் சொன்னோம், உங்கள் பகுதியில் அந்த அம்மா நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கி உதவி பண்ணுங்கன்னு. அந்த பெண்கள் இவங்க அந்த முன்னாடி வந்தது ஒரு பாப்பா, அதை எல்லாம் அவங்க அந்த அக்கா ஒரு நேற்று அவங்க அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி இவங்களுக்கு உதவி பண்ண சொல்லியிருக்கு. அது மாதிரி நீங்கள் உதவி பண்ணுங்க. உங்களில் ஒரு ஆள் தானே யாராச்சும், இப்போ என்னை அங்கே அகத்தியர் சொல்லுவார், உங்களுக்குள்ள ஒருத்தன் தாண்டா சித்தனா வர முடியும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஆள் தானே உயர்வான பணி செய்யுது. அந்த அம்மாவுக்கு என்ன அனுகிரகங்கள் கொடுக்குதுன்னா உங்கள் எல்லைக்கு யாராச்சும் இறைவன் ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பான்ல,
அந்த அம்மா மூலியமா செய்யுங்க, இன்னும் நீங்களும் அதோட உயர்வான ஆற்றலோட வரலாம் சபையிலன்னு சொல்லி இந்த தாமோதரன் ரொம்ப நாளாக சபைக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க பிள்ளைய 2 பேரும் சபைக்கு அந்த அந்த அம்மாவோட சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே கிளை சபை கூட்டங்கள் போட்டாலும் இங்கே வாராங்க, வந்து ஏதோ இருக்கு இங்கே சபையில் ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புதாங்க. ஆனால் பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்குள்ள. உட்காந்துக்கோங்க. இல்லத்தில் எத்தனையோ நம்ம வினைகள் நிலைகள்னால புரிதல் இல்லாமல் நம்ம முன் ஜென்மங்களில் செஞ்ச விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு ஆற்றலை நம்ம நம்பி ஆகணும், ஏதோ ஒரு ஆற்றல்கிட்ட சரணாகதி அடைஞ்சு ஆகணும். இறை செஞ்சது வந்து கடவுள் கிடையாது, நமக்குள்ள வர கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே நம்ம செஞ்சது அப்படின்னு தெளிவா சொல்லியாச்சு. அப்ப இறைவனை வணங்கி நிக்கல, இங்க பேசும் கடவுள் வந்து பேசுதாரு, அவ்வளவுதான். இப்ப இந்த அம்மா வணங்கி நிக்கிய அப்ப அருள் வந்து சொல்லுது, வைக்கி செய்யுது, அதை நம்புதோம்ல. அதே மாதிரி இங்க இவ்வளவு நேரம் அகத்திய பெருமான் உட்கார்ந்து பேசுறதையும் நம்ம நம்பித்தான் ஆகணும். நம்பி அவங்க ஏதாச்சும் வேற்று மாற்று நிலைகள் ஏதாச்சும் உங்களுக்கு சொன்னாங்களா, அதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும், இதைத்தான் சாப்பிடணும், இப்படிதான் தவம் இருக்கணும்னு எதையாச்சும் இங்க சொன்னமா கிடையாது. எப்படினாலும் இருந்துக்கோங்க, அடுத்தவங்களோட கண்ணீர்ல மட்டும் இருக்காதங்க, முடிஞ்ச மட்டும் இருக்காதங்க. தெரியாம செஞ்ச விஷயங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் தெரிஞ்சு எதையும் செய்யாதங்க. அதைத்தான் இங்க சொல்ல வந்திருக்கு, வேற ஒன்றும் சொல்லலை. அப்ப நமக்கும் யாரும் அப்படி செஞ்சிடக்கூடாதுல்ல. அதான் பிரபஞ்சம் செஞ்சிடும், பிரபஞ்சம் நல்ல விஷயங்கள் நமக்கு செஞ்சிருக்கு, அதை நம்ம நன்றியோட இருக்கணும். ஏதாச்சும் ஒரு ஆள் செஞ்சுட்டு ஐயோ அன்னைக்கு எதாவது நல்லா செஞ்சாங்க, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து கூடையே இருந்து எல்லா வேலையும் அவங்க சொந்த வேலை மாதிரி பார்க்க இன்னைக்கு ஒத்தையில கஷ்டப்படுதா போகணும்னு நினைக்கல. அதே மாதிரி தான் பிரபஞ்சம் உங்களுக்கு பிறப்பு கொடுத்துருக்கு. இதே விஷயம்தான் என்னது கொடுத்துருக்கு, அவங்க செஞ்சதோட உயர்வான விஷயங்களை உங்களையே கொடுத்துருக்கு, உங்க அம்மா அப்பாவை கொடுத்துருக்கு, உங்க முப்பாட்டன்ல இருந்து எல்லாரையும் கொடுத்துருக்கு. நீங்க எங்க சந்ததிகள்னு சொல்லக்கூடியதை உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்தது பிரபஞ்சம் தான் கொடுத்துருக்கு. அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம கடத்தை அடைக்கணும்ல, ஏச்சு தின்னுட்டு ஏமாத்தி பழிச்சிட்டு ஓடி போயிடக்கூடாதுல்ல. அப்போ துரோகி தானே நம்ம, நமக்கும் துரோகிகளுக்கும் என்ன இது இருக்கு, நன்றி மறத்தல் தானே எல்லா விஷயங்களும். அதைத்தான் சொல்லுது, நன்றியோடு இருப்போம், துரோகம் செய்யக்கூடாது கொடுத்த பிரபஞ்சத்துக்கு. தன்னால் என்ற கடமையாக தான் நாங்கள் சொன்னோம். எங்களால் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் இப்படி செய்ய முடியும். இன்னும் இந்த அம்மா ஜென்மத்துக்கும் எந்த இதுவும் யாரையும் திட்டாது, யாரையும் ரொம்ப வேட்டு சொல் கொண்டு சொல்லாது. நீங்கள் என்ன அதுக்கு என்ன துன்பம் கொடுத்தா அதுக்காண்டி நாளைக்கு போன உடனே எதாச்சும் உங்களோட பகையெல்லாம் வந்து சொல்லுது. அதெல்லாம் இவெல்லாம் திட்டவே மாட்டாளா, சித்தசபை சீடர் ஆகிட்டாலும் திட்டி பார்க்காதங்க. அங்கே மேலே இருந்து தீட்டுன்னு தீட்டிடுவாங்க. அது வந்து சிவசபையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஆற்றலை சொல்லுதுக்கு, உங்களுக்கு வேற ஒன்றும் சொல்லலை. அந்த தன்மை வந்துடும், ஒரு இறைத்தன்மை வந்துடும், ஒரு அமைதி வந்துடும், ஒரு சாந்தம் வந்துடும். என்ன கோபம் எல்லாருக்கும் வரும், கோபத்தை அடக்க தெரியணும். ஆசை எல்லாருக்கும் வரும், ஆசை அடக்க தெரியணும். எல்லா விஷயம் கஞ்சத்தானா எல்லாத்தையும் இருக்கும், ஆனால் இல்லை இது பிரபஞ்சத்துக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். டக்குன்னு ஓடிடக்கூடாது. அடுத்த வீட்டு வாசலில் தானே நிற்கா, நம்ம கேட்டை போட்டு குப்பரை அடித்து படுத்து தூங்கிடக்கூடாது. பிரபஞ்சமும் தூங்கிடும். என்ன பசியோடு வரதவங்களுக்கு கொடுக்கணும், நம்பி வரதவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும். தர்மம் மட்டும் கையில் செய்து மட்டும் தர்மம் கிடையாது, மனசளவில் நினைச்சாலே தர்மம். ஐயோ இந்த இடத்துல பூகம்பம் வந்துடுச்சா, இங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுதாங்களா, நம்மளால் ஒரு சின்ன ஒரு இட்லி பாக்கெட் கூட வாங்கி கொடுக்க முடியலையே, ஒரு சின்ன ஒரு ஆடை கூட அந்த சின்ன பிள்ளை பாருங்க நிறுவனமாக நின்றுக்கிட்டு இருக்கு, வாடகையில் குளிரில் இருக்க, ஏதோ நம்ம இருந்தால் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சாலே புண்ணியம். கொடுக்க வேண்டாம், நீங்கள் கொடுக்க வேண்டாம், போக வேண்டாம், செய்ய வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து இந்த டிவி பெட்டிலையும் செல்லையும் பார்க்கலாம், கண்ணீர் ஓடும் பார்த்தீங்களா, கண்ணீர் வரும். அந்த கஷ்டப்படுதவங்களை பார்த்து அப்படி கண்ணீர் விடுங்க, அது கூட தர்மம்தான். ஒன்றும் செய்ய வேண்டாம், அதுக்காண்டி கால் கை பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச பாவ நிலைகளால் முடக்கப்பட்டு செய்யப்பட்டு எந்திரிக்க முடியாமல் ஒரு வீட்டுக்குள்ளே படுத்திருக்கவங்க கூட அந்த செல்ஃபோன் மூலியமாக நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் அதில் பார்க்கலாம். பார்த்து ஐயோ நம்ம நல்லா இருந்தால் செய்யலாமேன்னு நினச்சா உடனே புண்ணிய கணக்கில் பிரபஞ்சம் எழுதி வச்சிரும். நல்லா இருக்கிறதுக்கு உண்டான செயல்களை அப்பவுமே செய்ய ஆரம்பிச்சிடும். புரியுதா? அதான் தர்மம், வேற ஒன்றும் கிடையாது. எந்த நிலையிலையும் தர்மம் செய்யலாம், எந்த சூழலையும் தர்மம் செய்யலாம், எது இல்லாத போதும் தர்மம் செய்யலாம். அங்கங்கூட சரியில்லாமல் நீங்கள் தங்கமாக இருக்கையில் உங்கள் நினைவுகளே தங்கமாகி அந்த எல்லையில் போய் ஜொலிக்கும் அப்படிங்கிறத சொல்லி எல்லாரும் இன்புட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி மகிழ்வித்து மகிழ்வோம் அப்படிங்கிற உண்மையான எல்லாரையும் மகிழ்ச்சி அடைய வச்சு
நம்ம மகிழ்வு அடையிறதுக்கு உண்டா. நாங்கள் எங்கேயோ ஒரு ஒரு எந்த ஊர்லேயோ சென்னையிலே எங்கேயோ பார்த்தோம், ஒரு லாட்ஜில் மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது அடுத்தவங்களை மகிழ்விச்சு நீ மகிழ்ச்சி அடை. கொடுக்கறது மாதிரி ஒரு சந்தோஷம் எங்கேயும் இல்லைங்காங்கல்ல. இப்போ நாங்கள் என்னத்தை கொடுத்துட்டோம், எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு ஏதோ கொடுத்துட்டோம்னு நினைக்கிறோம் நாங்கள். ஆனால் ஒன்றுமே கொடுக்கல. நாங்கள் தான் இங்கே சாப்பிட்டு போக போகிறோம், ஒன்றுமே உங்களுக்கு கொடுக்கல. ஆனால் இங்கே நிறைவாக கொடுத்த சந்தோஷம் எங்களுக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டீங்களோ ஏற்றுக்கிடலையோ, அதை தூர போடுதீங்களோ, அதெல்லாம் கிடையாது. பாத்திரங்கள் நிரப்பப்பட்டு விட்டன, அதுதான் எங்களுக்கு தெரியும். என்ன, நாங்கள் கொடுத்ததுக்கு உண்டான சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு, வாங்கிறதுக்கு உண்டான சந்தோஷம் உங்களுக்கு இருக்கணும்னு இறைவனை வேண்டி அற்புதமான மதிய அன்னதான நிகழ்வுல அனைவரும் கலந்து கொண்டு எல்லாரும் இருங்க, சொந்தக்காரங்களா உறவினர்கள் நண்பர்களா இருந்து. ஏன்னா இறை கணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள உட்காந்து சாப்பிட காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு நீங்க போயிடாதாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு சித்தர்கள் தேவர்கள்லாம் உட்காந்து சாப்பிட இருக்காங்க. அதனால அந்த சந்தர்ப்பத்தை நீங்க நழுவ விட்டு போயிடாம எல்லாரும் உணவு அருந்தி மகிழ்ச்சியா இருங்க. அதுக்கடையில தேவையான விஷயங்கள் இந்த பகுதி மக்கள் அகத்திய பெருமான்கிட்ட கேட்பாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும், இன்ன விஷயங்கள் எனக்கு தடைப்பட்டு இருக்கு, வேலை கிடைக்கல, பெண் கிடைக்கல, எனக்கு இகலோகத்தில் இப்படி கடன் இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு நம்பினவங்க என்ன முக்கால்வாசி பேர் நம்பினாங்க. அப்படி இருக்கிறவங்க கேட்டு அதுக்கு உண்டான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்களும் ஆவலா இருக்கோம். எல்லாரும் மகிழ்ச்சியா அமுதுண்ணும் நிகழ்விலே கலந்து கொள்வோம். ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம், அன்பே சிவம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய, சரவண பவாய, ஓம் சக்தி பராசக்தி, முக்கோடி நவகோடி பேராற்றல்களே போற்றி போற்றி. பிரபஞ்ச உன்னத 27,000 கோடி லோகங்களின் திருமுருக ஆற்றல்களே போற்றி போற்றி. நம்பி வந்த நாடி வந்த நற்கணங்களுடனே இவ்வெல்லை வர அற்புதமாக அணிவகுத்து நின்ற சிவ படைகளே, சித்த படைகளே, தர்ம படைகளே, தர்ம யுக படைகளே, அற்புதமான திருமுருகப் படைகளே, பரந்தாமனின் 10 அவதார நிலை கொண்ட படைகளே, யாவரையும் வணங்கி உயர் நிலை கொண்ட உன்னத சச்சங்க இறை சச்சங்க மகா பிரபஞ்ச ஞான சச்சங்க நிகழ் வினை நடத்திட துணையாக நிற்கின்ற அத்துணை கணங்களையும் அகத்தியம் என்கின்ற அற்புதமான திருவடி தொட்டு வணங்கி அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமோ நமக. உயர்மகா பொற்சபையை நாடி சித்தனுடைய அனுக்கிரக நிலைதனை சூட்சமமாய் உள்ளுக்குள் ஏற்று அவனை நாடி இறை சூட்சம நூலிலிருந்து வருகின்ற அற்புத ஆசி நிலைகளை ஏற்று தன் இல்லங்களை இல் சபையாக மாற்றி அமைத்து சிவசபையினுடைய ஆசானுடைய சீடர்களாக வலம் வருகின்ற சீடர்களே, அகத்தியனை உயிராய் ஏற்று நின்ற நிலைக்கு அகத்தியன் உயர்வாய் சிவத்தை ஏற்று நின்று இவனுக்குள் சிவம் அமர்ந்து சிவமகா வாழை சித்த நிலை வழங்கிய அந்த பிரம்மாண்ட நாயகனின் திருவடி தொட்டு வணங்கி எம் சீடர்கள் யாவருக்கும் சித்தனுக்கும் இல்லால் மழலையர்கள் உறவாளர்கள் தொடர்பாளர்கள் பிரபஞ்சத்தில் இருக்கும் நல் ஞான நிலை கொண்ட அருள் நிலை கொண்ட மானிட மகோன்னத ஆன்மாக்கள் அனைத்திற்கும் அகத்தியன் யாம் சச்சங்க பெருவிழா தலமதிலிருந்து நல்ல ஆசிகள் வழங்கி எழுகின்றோம். சித்தனே. ஓம் அகதீசாய நமக.